மேட்ரிக்ஸில் 5 இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு 2 மார்க்கு. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஏ இன்வெர்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அது ஜீரோவாக இருக்கக்கூடாது, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸு. அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஃபார்முலாவில் போட்டு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது. இது செகண்ட் ஆர்டருங்கிறதுனால ஈஸியாக போட்டுடலாம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். இதில் அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க, ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். கண்டுபிடிச்சிட்டோன்னா ஃபார்முலா ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/√ஆஃப் டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ 9 வருது, 1/√9. இப்போ 1/3. அட்ஜாயிண்ட் ஏ அப்படியே எழுதிட வேண்டியதா. தேர்ட் சம் பார்த்தோம்னா ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனலுக்கு ஃபார்முலா என்னென்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏஸ் ஈக்குவல் டு ஐஇ. அப்போ ஏயும் ஏ டிரான்ஸ்போஸையும் நம்ம பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது காஸ் தீட்டாவையும் பெருக்கும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1. மீதி ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஏ இஸ் ஆர்த்தோகனல். ஃபோர்த்து சம் பார்த்தோன்னா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக அது இருக்கணும். அது ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஹையஸ்ட் ஆர்டர், அதுதான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அடுத்து சால்வ் த ஈக்குவேஷன்ஸ். கிராமர்ஸ் ரூல் தெரியும். டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா. ஃபஸ்ட்டு அதை டெல்டான்னு வச்சு